வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு எஸ்எஸ் ரேங்க்டு ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்பாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துங்க. அப்ப அந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு ஏதாச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க பக்கத்துக்குள்ள போலாம். நான் எஜ் அது மட்டும் இல்ல, இது நம்ம ஏஜே பாய்ஸ் கதையிடும் அப்படிங்களா. அந்த முக்கியமா இருக்கக்கூடிய 5 சீல்டு கேட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஓன் நேம்ல ஸ்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்வாட பாத்தீங்கன்னா பயங்கரமா பாதுகாத்து இருந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கொடூரமான ஒரு பர்சன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவன் தான் ஃபைனல் பாஸ். அவனோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்வாட் எம்பரர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவனோட லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அப்படி இருக்கும்போதே தலைவன் பாத்தீங்கன்னா அவனை ஃபேஸ் பண்றதுக்காக கேட் குள்ள போயிருப்பான். அன்னைக்கு ஹீரோன் கேட் குள்ள வந்துட்டு எந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு அட இந்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்வாட் எம்பரர் பாத்தீங்கன்னா மீட் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ஸ்வாட் எம்பரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனும் ஹீரோ மீட் பண்ணிருப்பான். அந்த ஸ்வாட் எம்பரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனை பார்த்த உடனே டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கும். இதை வந்து ஹீரோ நோட் பண்ணிருப்பான். அதாவது ஹீரோக்கு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஸ்வாட் எம்பரரோட டொமைன்குள்ள வந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உங்களால ஸ்வாட் மட்டும் தான் யூஸ் பண்ணி சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வரும்போது இதை ஹீரோ பார்த்திருப்பான். அதாவது மேஜிக் எதுவுமே பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஜஸ்ட் ஸ்வாட்ஸ்களை யூஸ் பண்ணி மட்டும் தான் பாத்தீங்கன்னா சண்டை போற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க சண்டை போறதுக்கான அரீனா இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்வாட் எம்பரரும் கொடூரமா அட்டாக் பண்ண வரும்போது இது நம்மளோட ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பிளட் ஸ்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பனை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம அதை வச்சு ஹீரோ பாத்தீங்கன்னா தடுத்திருப்பான். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பாய் சண்டை போட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஒரு ஸ்ட்ரைக் பண்ணும்போது இதை வந்து அங்க கூடிய ஸ்வாட் எம்பரரும் பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம டக்குனு அவனும் பேக் அடிக்கும் போது இதை ஹீரோ நோட் பண்ணிருப்பான். பரவாயில்ல, உன் ஃபுட் ஒர்க் நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் அட்டாக் பண்ணதுல ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுவு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் நீ அந்த அளவுக்கு தூரமா போய் விழுவல. நீ உன் ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ பார்த்து மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து அந்த ஸ்வாட் எம்பரரும் பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அதுவும் பார்த்து ஸ்டான்ஸ்ல நிக்கும் போது ஹீரோ பார்த்திருப்பான். நீ இப்ப இந்த ஸ்டான்ஸ்ல நிக்கிற அப்படின்னா என்ன சண்டை போடுவ அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஏன்னா கிட்ட உன் கூட 7 டைம் சண்டை போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தலைவனு பாத்தீங்கன்னா யோசிக்கும் போது அதே சேம் டைம்ல இந்த பக்கம் எம்பரர் ஸ்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சன் பாத்தீங்கன்னா அட்டாக் வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணும்போது அவன் எந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டா கெஸ் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோ சண்டை போட்டிருப்பான். ஹீரோ வழக்கம் போல பாத்தீங்கன்னா கேஷுவலா மூவ் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவன் பாத்தீங்கன்னா லைட்டா சிரிச்சிருப்பான். என்ன தம்பி அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்டு அவனு சிரிக்கும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்வாட் எம்பரர் பார்த்திருப்பாரு. செம்ம கடுப்பா இருப்பாரு. அவரும் பாத்தீங்கன்னா டக்குனு கவுண்டர் அட்டாக் பண்ண வரும்போது இதை ஹீரோ நோட் பண்ணிருப்பான். தலைவன் பாத்தீங்கன்னா குனிஞ்சிருப்பான். குனிஞ்சது மட்டும் இல்லாம ஹீரோவும் அந்த கேப்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஸ்வாட் எம்பரருக்கு பாத்தீங்கன்னா லைட்டா கோடு விழுந்திருக்கும். அவனும் பாத்தீங்கன்னா பேக் அடிச்சிருப்பான். என்ன கவுண்டர் அட்டாக் பண்ண பார்த்த, பட் நான் பண்ண அட்டாக்ல அல்லு விட்டு பின்னாடி போயிட்டு அப்படி இருக்கும்போது என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இதை வந்து ஸ்வாட் எம்பரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனும் பாத்தீங்கன்னா பார்த்திருப்பான். அதே சேம் டைம்ல நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா கொடூரமா அட்டாக் பண்ண வந்திருப்பான். நீ கண்டிப்பா பார்த்த அப்படின்னா ஒரே அட்டாக்ல சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை எப்படி அட்டாக் பண்ணி போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இது என்னோட 7th டைம் மாட்டினடா என் பம்பர் கட்ட மண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருப்பான். இதுல ஸ்வாட் எம்பரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனோட ஒரு கை பாத்தீங்கன்னா தனியா போயிருக்கும். அதே சேம் டைம்ல அவனும் பாத்தீங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ணும்போது நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப அவன் கால் அட்டாக் பண்ணிருப்பான். காலும் பாத்தீங்கன்னா தனியா போயிருக்கும். நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கிக் பண்ணும்போது ஸ்வாட் எம்பரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சன் பாத்தீங்கன்னா தெரிச்சு போய் விழுந்திருப்பான். நம்மளோட ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். உன்னை எல்லாருமே ஸ்வாட் எம்பரர் அது மட்டும் இல்லாம ஸ்வாட் கார்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஆனா நீ அந்த அளவுக்கு ஒத்துல. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்மருக்குள்ள இருக்கக்கூடிய பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. பட் உண்மையை சொல்ல போனா அப்படின்னா நீ ஸ்வாட் எம்பரரும் கிடையாது, ஸ்வாட் கார்டும் கிடையாது. நீ ஒரு டீமன். அதுவும் வெறும் ஆர்மர் மட்டும் போட்டுக்கிட்டு ஸ்வாட வச்சு சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வாட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ மென்ஷன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து நின்றுப்பான். அது மட்டும் இல்லாம கை கால் பாத்தீங்கன்னா போயிருக்கும். பட் அப்ப கூட பாத்தீங்கன்னா ஸ்டெடியா நின்றுப்பான். நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா சண்டை போட வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கு நடுவில் பாத்தீங்கன்னா சண்டை வெறித்தனமா போயிருக்கும். அதுலயும் முக்கியமா இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ அட்டாக் பண்ண, அந்த பக்கம் அந்த ஸ்வாட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சன் அட்டாக் பண்ண மாறி மாறி பாத்தீங்கன்னா சண்டை போட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சண்டை வெறித்தனமா போயிருக்கும். அதுலயும் முக்கியமா நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா கொடூரமா அட்டாக் பண்ண அதை வந்து ஸ்வாட் கார்டு பாத்தீங்கன்னா தடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் பாத்தீங்கன்னா கொடூரமா அவன் ஸ்வாட யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது ஹீரோ தடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்கன்னா பேக் அடிச்சிருப்பான். நம்ம ஹீரோ பேக் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். பட் டக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்ட வந்திருப்பான். நீ என்ன நினைச்சிட்டேன், நான் தோத்துருவேன் நினைச்சிட்டா? கண்டிப்பா அதுக்கு மட்டும் வாய்ப்பே கிடையாது. நான் கண்டிப்பா தோக்கவும் மாட்டேன். அதே சமயம் உன்னை அப்படியே விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருப்பான். அதுலயும் முக்கியமா உன்னோட டைட்டில் வெறும் ஸ்வாட் கார்டு மட்டும் தான். பட் நான் அப்படி கிடையாது, நான் ஸ்வாட் கார்டியன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நான் உன்னை போட்டு பொழப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண
அடி பாத்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்கன்னா 2ஆ பொளந்திருப்பான். சோலி முடிஞ்சு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா மாஸ் காமிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். நீங்க வந்து நேம்லெஸ் ஸ்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்ட கிளியர் பண்ணிட்டீங்க. யாராலுமே பண்ண முடியாத விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு போனஸ் ஸ்டாட்ஸும் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வரும்போது இது ஹீரோ பாத்திருப்பான். நம்ம ஹீரோ அந்த பாஸ பாத்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிருப்பான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா தலை வந்து மரியாதை செலுத்திருப்பான். அதுக்கான முக்கியமான காரணமே ஹீரோனோட பாஸ்ட் லைஃப்ல ஸ்வாட்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான லெவல் ரீச் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வாட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்சனா தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம இவன் கூட சண்டை போட்டு தான் இந்த மாதிரி சண்டை போடணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருந்திருப்பான். அப்படி இருக்கும்போது நியாயப்படி தலைவர் என்னோட டீச்சர் அப்படி இருக்கும்போது டீச்சர்ஸ் டே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஊன் நினைவா நான் கேக் வெட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லிட்டு இருக்க. அதே சேம் டைம்ல அது ஒரு கோஸ்ட் அப்படி இருக்கும்போது அதோட ஷேடோவையும் பிளட்டையும் பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல அது கண்டிப்பா போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்திருப்பான். அப்ப எனக்கு ரிவார்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்வாட் இருந்திருக்கும். இது அந்த பாஸோட ஸ்வாட் தான். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்கன்னா எடுத்து செக் பண்ணி பார்த்திருப்பான். செக் பண்ணி பார்க்கும்போது அதோட லெவல் பாத்தீங்கன்னா எஃப் ரேங்க்ல இருந்திருக்கும். எஃப் ரேங்க்ல இருக்கிற அளவு பயங்கரமான டம்மி மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதான் உண்மை. ஆனா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியல. மத்தவங்களால பாத்தீங்கன்னா தொடக்கூட முடியல. நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா தட்டி தூக்கி இருப்பான். தலைவன் பாத்தீங்கன்னா மாஸ்க் காமிச்சிருப்பான். அதே சேம் டைம்ல ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். இந்த ஸ்வாட வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவனும் பாத்தீங்கன்னா ஸ்வாட தொடும்போது நேம்லெஸ் ஸ்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வாடோட சோல் பாத்தீங்க அப்படின்னா டக்குனு ஹீரோக்குள்ள வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு அந்த ஸ்வாடோட பவர் எல்லாமே கிடைச்சிருக்கும். அந்த ஸ்வாடோட மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா எஃப் ரேங்க்ல காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அது பவரை பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண எஸ் ரேங்க் பாத்தீங்கன்னா ரீச் பண்ணும். அதாவது ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய ஷேடோ ஸ்பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேர் மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த ஸ்வாட் இருந்திருக்கும். தலைவன் பாத்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிருப்பான். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி கேட்டுக்கு வெளியே கிம்மு ஜின்னு ஜங் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் யோசிச்சிருப்பாங்க நிஜமாலுமே ஹீரோவால இதை பண்ண முடியுமா, ஏற்கனவே அரை மணி நேரம் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது மீதி அரை மணி நேரம் தான் இருக்கு, ஹீரோவால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்திருப்பாங்க. சரி ஓகே அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு என்னோட பேட்ரோல கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜரான கிம்மும் பாத்தீங்கன்னா கிளம்ப பார்க்கும்போதே டக்குன்னு ஜின்னு ஷாக் ஆயிருப்பான். கொஞ்சம் அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பாத்தீங்கன்னா ஷாக்ல பார்க்கும்போதே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கேட்டை கிளியர் பண்ணிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கெத்தா வெளியே வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த டோரை பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டு ஹீரோ வெளியே வரும்போதே வெளியே ஒரு சத்தம் கேட்டிருக்கும். எப்பா சூயின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும்போதே அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜின்னோ அது மட்டும் இல்லாம ஜங்க் பாத்தீங்கன்னா ஓடி வந்திருப்பாங்க. நீ என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா, அரை மணி நேரத்துக்குள்ள இந்த கேட்டையே வந்து கிளியர் பண்ணிருக்க, நீ மாஸ்க் காமிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பாத்தீங்கன்னா குஷியா வந்திருப்பான். அப்படி இருக்கும்போது போஸ்ட் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு போட்டோ எடுக்க வரும்போது இந்த பக்கம் ஜங்கெல்லாம் பாத்திரிக்கிட்டே வந்திருப்பான். 200 பேர்த்த காவு வாங்கின இந்த கேட்டை என்னடா அசால்ட்டா கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிற ஜங்கு பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பான். உனக்கு ஏதாச்சும் ஹேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் கேட்கும் போதே ஹீரோ ஃப்ரெஷ்ஷா வந்து நின்றுப்பான். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய கிம் பாத்திருப்பான். கிம்முக்குலாம் ஒண்ணுமே புரியல. நேத்தடிச்ச சரக்குன்னு தெரியலையா, காலங்கத்தால கற்பனையா வருது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிம்மும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பான். எப்படி 200 பேர்த்த காவு வாங்கின ஒரு கேட்டை அசால்ட்டா இவன் போயிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிம்மும் பாத்தீங்கன்னா ஷாக்ல பாத்துட்டு இருக்கும்போது இது ஹீரோ பாத்திருப்பான். சரி ஓகேப்பா கேட்டே கிளியர் ஆயிடுச்சு, அப்படி இருக்க பட்சத்துல நாங்க இங்க சுத்தி போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோவும் பாத்தீங்கன்னா கேட்டிருப்பான். கிம்மும் பாத்திருப்பான். எங்க போட்டோ எல்லாம் எடுக்க கூடாதுங்க, அது மட்டும் இல்லாம இதுக்கு என்னால பர்மிஷனே கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம்மும் பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஜங்க் பாத்திருப்பான். என்னங்க இப்படி சொல்றீங்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தனியால போயிட்டு ஒரு கேட்டே கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது இது எவ்வளவு பெரிய சாதனை. அப்படி இருக்கும்போது இதை வந்து பொண்ணு எழுத்துக்கால பொறிக்க பண்ணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு போட்டோ தானே எடுத்துட்டே என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் பாத்தீங்கன்னா கேட்கும்போது இதை வந்து கிம் பாத்திருப்பான். சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கேட்டை கிளியர் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விதமா பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்திருப்பாங்க. இந்த விஷயத்தை கொண்டு போய் டாங் கிட்ட காமிக்கும் போது டாங்லாம் ஆடி போயிருப்பான். என்னங்கடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாங் ஷாக்ல பாத்துட்டு இருக்கும் போதே நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதான் கையோட போட்டோ எடுத்த ஜின்னியே பாத்தீங்கன்னா கூட்டு வந்திருக்கேன், நீங்களே பாத்துக்காக நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும்போது டாங்ல ஆடி போயிருப்பான். ஜின்னு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். நான் தாங்க ஜின்னை, ஹீரோட பர்சனல் ரிப்போர்ட்டர் நான் தான். அப்படி இருக்கும்போது ஹீரோ வந்து நிஜமாலுமே பாத்தீங்கன்னா அந்த கேட்டை வந்து கிளியர் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஜின் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய டாங்லாம் பாத்திருப்பான். அவனுக்குலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல. டாங் கேட்டுப்பான், டே ஃபர்ஸ்ட்னு சொல்லுங்கடா எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ஏண்டா நேத்து காலையில தான் பேசணும், நேத்து மத்தியானம் தான் முடிவு பண்ணோம், இன்னைக்கு காலையில என்ன கேட்டை கிளியர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற, கூடவே ரிப்போர்ட் கூட்டு வந்திருக்கேன், இங்க என்னதான் நடக்குது எனக்கு தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டாங் பாத்தீங்கன்னா கேட்கும்போது ஹீரோவும் தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பான். என்ன நிறைய கில்டு பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, அதனாலேயே ஹண்டர் அசோசியேஷனை பாத்தீங்கன்னா போய் மீட் பண்ண, அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் கிட்ட பாத்தீங்கன்னா டைரக்டா கேட்டேன், நான் சீல்டு கேட்ட ரைட் பண்ணணும், அதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்க நான் வந்து சீல்டு கேட் ஒன்ன கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா பச்சை புள்ள மாதிரியே சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய டாங்லாம் பாத்திருப்பான். ஆடி
போயிருப்பான். அது மட்டும் இல்லாம டாங்கும் கேட்டுப்பான். இப்ப அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். நான் நெட்சிஸ் அகாடமில தான் இருக்க போறேன். அது மட்டும் இல்லாம நெட்சிஸ் அகாடமில நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். அதே சேம் டைம்ல உங்களோட அகாடமியோட பேர் பாத்தீங்கன்னா டாப்புக்கு கொண்டு போவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் கரெக்டா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் மென்ஷன் பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போது எப்ப வந்து நான் இந்த அகாடமி விட்டு வெளியே போடணும் அப்ப இந்த கான்ட்ராக்ட் மட்டும் பாத்தீங்கன்னா பிரேக் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து டாங் பார்த்திருப்பான். டாங் அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் பார்த்து சரி ஓகே அப்படி இருக்கும்போது பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா கிளம்பி போக இதை வந்து டாங் பார்த்திருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது நெட்சஸ் அகாடமிக்கு உன்ன வரவேற்கிற அப்படின்னு சொல்லிட்டு டாங் கூப்பிடும் போது இதை ஹீரோ பார்த்திருப்பான். இனிமே நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாங் சொல்லும் போது ஹீரோவும் கண்டிப்பா அதுக்கு நான் ரெடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாத்தீங்கன்னா கை கொடுக்கும் போது ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கை கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா இங்கே முடியுது. நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது பாதி பேத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா மயக்கம் தான் வரும். ஏன்னா தலைவன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மாஸ்க் காமிச்சிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது இனிமே என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்து பாருங்க. செம்மையா இருக்கும். டான்ஸ் அப்படிங்கிற